தமிழ்நாட்டில் 67,000 கோடி ரூபாய் முதலீடு, 1,00,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள். முதலமைச்சர் ஜோசப் விஜய் முன்னிலையில் கையெழுத்தானது ஒப்பந்தங்கள். எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளவு முதலீடு? விரிவாக பார்ப்போம். முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழ்நாடு அரசு தொழில் முதலீடுகளை ஈர்த்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை பெருக்கும் வகையில் பல்வேறு முனைப்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் சென்னையில் வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்றது. தமிழகத்தின் தொழில் வளர்ச்சிக்கு புதிய வேகம் கொடுக்கும் வகையில் நடைபெற்ற வெற்றி தமிழ்நாடு முதலீட்டு மாநாட்டில் 97 நிறுவனங்களுடன் தமிழக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளது. இந்த மாநாட்டில் மொத்தம் 67,000 கோடி ரூபாய் முதலீடு, 1,00,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள், 56 புதிய கிரீன்ஃபீல்டு திட்டங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. எலக்ட்ரானிக்ஸ், மின்சார வாகனங்கள், ஆட்டோமொபைல், டேட்டா சென்டர், விண்வெளி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, ஜவுளி உள்ளிட்ட துறைகளில் முதலீடுகள் குவிந்துள்ளன. இதில் டேட்டா சென்டர் துறையில் மட்டும் 26,417 கோடி ரூபாய், ஆட்டோமொபைல் துறையில் 17,073 கோடி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியில் 15,787 கோடி ரூபாய் முதலீடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தூத்துக்குடியில் லைட் ஹவுஸ் கிரீன் டேட்டா சென்டர் நிறுவனம் 10,000 கோடி ரூபாயில் மிகப்பெரிய ஹைப்பர் ஸ்கேல் டேட்டா சென்டரை அமைக்க உள்ளது. ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் 250 கோடியும், அக்னிகுல் 400 கோடி ரூபாயும் முதலீடு செய்ய உள்ளன. இதேபோன்று அல்ட்ரா வயோலட் ஆட்டோமோட்டிவ் நிறுவனம் 779 கோடி ரூபாயில் மின்சார மோட்டார் சைக்கிள் தொழிற்சாலையை கிருஷ்ணகிரியில் அமைக்கிறது. செயின்ட் கோபைன் நிறுவனம் கிருஷ்ணகிரியில் புதிய ஆலையுடன் விரிவாக்க பணிகளுக்காக 2,000 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறது. ஓசூரில் டைட்டன் நிறுவனம் 1,000 கோடி ரூபாயில் பிரீமியம் கடிகாரங்கள் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் ஆட்டோமேஷன் திட்டத்தை செயல்படுத்த உள்ளது. குஜராத்தை சேர்ந்த ஷைலி இன்ஜினியரிங் நிறுவனம் முதன்முறையாக குஜராத்திற்கு வெளியே தனது உற்பத்தி ஆலையை அமைக்க உள்ளது. தமிழ்நாட்டில் 500 கோடி ரூபாய் முதலீட்டில் நுகர்வோர் மின்னணு சாதனங்களுக்கான உதிரி பாகங்களை தயாரிக்கும் தொழிற்சாலை அமைக்கப்பட உள்ளது. இதன் மூலம் சுமார் 400 பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாகும். ராமநாதபுரத்தில் பீனிக்ஸ் கோத்தாரி ஃபுட்வேர் நிறுவனம் 1,000 கோடி ரூபாயில் காலணி உற்பத்தி திட்டத்தை அமைக்கிறது. இது மாவட்டத்தின் மிகப்பெரிய தொழில் முதலீடாகும். ஜவுளி துறையிலும் இந்த முதலீட்டு மாநாட்டில் பல புதிய முதலீடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இலங்கையை சேர்ந்த MAS இந்தியா நிறுவனம் ஆடை, ஜவுளி மற்றும் வியரபிள் டெக்னாலஜி உற்பத்திக்காக 880 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறது. தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான அனுமதிகள், உரிமங்கள் மற்றும் தடையில்லா சான்றிதழ்களை 21 நாட்களுக்குள் வழங்கும் வகையில் காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தொழில்துறை அமைச்சர் எஸ். கீர்த்தனா தெரிவித்துள்ளார். 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் பெறப்பட்ட முதலீடுகள் மூலம் புதிய தொழிற்சாலைகள் மற்றும் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதுடன் தமிழகத்தை முன்னணி தொழில் முதலீட்டு மாநிலமாக மேலும் வலுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது.